கூலி திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா கதை அம்சங்களை விட படத்தோட நாயகர்களுக்காகவே படம் ஓடுற நிலைதான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. இங்கதான் சினிமா விளையாட்டு பிரபலங்கள் மேல மக்கள் வச்சிருக்கிற அதீத அன்பு, ஹீரோ வர்ஷிப் பத்தி நமக்கு கேள்வி வருது. பொழுதுபோக்கு ஊடகமான சினிமா, தொலைக்காட்சி, விளையாட்டு போட்டிகள் இதெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு மாயையா மாறி இருக்கு. மக்கள் அவங்க மனம் கவர்ந்த நட்சத்திரங்களை கடவுளாவே பார்க்க தொடங்கி இருக்காங்க. தலைவர் ராமர் எப்படி அம்ப வளைச்சாரு, ராவன் எப்படி கடாயத்தை தூக்குனா, ஆஞ்சநேயர் எப்படி மலையை தூக்குனாருன்னா அதுக்கு பதில் இருக்கா? அந்த மாதிரிதான் தலைவர் படம்னா தலைவர் படம். இதனால அவங்க சொல்றத அப்படியே நம்புற மந்தை மனப்பான்மை நம்ம கிட்ட உருவாகி இருக்கு. ஆசிரியர்கள், மருத்துவர்கள் அப்படின்னு சமூகத்தோட உண்மையான ஹீரோக்களை மறந்து திரையில ஜொலிக்கிற நபர்களை மட்டுமே நாம தலைவர்களாக பார்க்கிறோம். இந்த அதீத ஹீரோ வழிபாடு நம்மளுடைய சுய சிந்தனைய, பகுத்தறியும் திறனை மழுங்கடிக்குதுங்க. இந்த மாயையிலிருந்து விடுபட முக்கியமான உண்மைகளை நம்ம உணரணும். 1, பொழுதுபோக்க வெறும் பொழுதுபோக்கா மட்டுமே பார்க்கணும். 2, நட்சத்திரங்களும் விளையாட்டு வீரர்களும் நம்மளை போல சாதாரண மனுஷங்க தான் அப்படிங்கிறத மனப்பூர்வமா உணரணும். 3வதா, மிக முக்கியமா, நம்ம யாருக்கும் குறைஞ்சவங்க இல்ல அப்படின்ற தன்னம்பிக்கைய வளர்த்துக்கணும். இதுக்கு தீர்வு சுய அன்பு மட்டுமே. இந்த சுய அன்பு தான் மத்தவங்களுடைய பிடியில இருந்து நம்மளை விடுவிக்குது. அதே போல நம்மளுடைய பகுத்தறிவை, அந்த திறனை வளர்த்துக்க உதவுது. ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாகணும் அப்படின்னா இந்த ஹீரோ வழிபாட்டை தாண்டி உண்மையான மதிப்புகளை நாம புரிஞ்சுக்கிறது அவசியமாகுது.